வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த காணொளி பதிவிலே முட்டை சம்பந்தப்பட்ட கனவுகளுக்கு பலன்களை பார்ப்போம். வாருங்கள். நீங்கள் காணும் கனவில் நீங்களோ அல்லது வேறு யாரோ ஒருவர் முட்டை வியாபாரம் செய்வது போல் கண்டால், கனவு காண்பவர் செய்யும் வியாபாரத்தில் அல்லது செய்யும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் அவருக்கு மிகுதியான செல்வம் கிடைத்திடும். அதே சமயம் நீங்கள் காணும் கனவில் நீங்கள் முட்டைகளை தின்பது போல் கண்டீர்கள் என்று சொன்னால், உங்களது செல்வ நிலை சீர்கேடு அடையும். ஏதோ ஒரு காரணத்தினால் பொருளாதார சரிவை நீங்கள் சந்திப்பீர்கள். அவசியம் கவனமுடன் இருக்க வேண்டும். அதேபோல் நீங்கள் காணும் கனவில் உடைந்த முட்டைகளை கண்டால் அது ஒரு கெட்ட சகுனமாகவே நீங்கள் கருத வேண்டும். திரும்பிய பக்கமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும். அக்கம் பக்கம், தொழில் செய்யும் இடம், வியாபாரம் செய்யும் இடம், குடும்ப உறவுகள் என்று எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் தான் ஏற்படும். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் காணும் கனவில் ஒரு பறவை கூட்டை முட்டைகளோடு சேர்த்து நீங்கள் அழிப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு சந்தான குறைவு உண்டாகும். அதாவது உங்கள் குழந்தைகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக ஆண் குழந்தைகளில் குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பின்வரும் சந்ததியினருக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இப்படியாகப்பட்ட ஒரு கனவை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் இறைவனை சரணடையுங்கள். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் காணும் கனவில் சிறு குஞ்சுகளுடன் கூடிய பறவை கூண்டை நீங்கள் முட்டைகளுக்காக தேடுவது போலவும் அது உங்களுக்கு கிடைக்காதது போலவும் கண்டால், நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் தோல்விதான் அடையும். முட்டுக்கட்டை தான் விழும். நீங்கள் தலைகுப்புற நின்று தண்ணீர் குடித்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்காது. மேலும் பண விரயமும் உண்டாகும். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு கனவை நீங்கள் கண்டீர்கள் என்றால் உடனே நீங்கள் புதிதாக மேற்கொள்ள நினைக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை தள்ளி போடுங்கள், தவிருங்கள். அதேபோல் நீங்கள் காணும் கனவில் அழுகிய முட்டையை பார்த்து அதை நீங்கள் கையில் எடுப்பது போல் கண்டால், நீங்கள் தொட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நட்டத்தையே ஏற்படுத்தும். காரிய தடை உண்டாகும். நீங்கள் நல்ல மனதோடு செய்யும் காரியங்கள் கூட உங்களுக்கு கேட்டையே திருப்பி கொண்டு வரும். அவகீர்த்தி, அவமானம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இப்படிப்பட்ட கனவுகளை கண்டால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. நான் கூறிய இந்த கனவு பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.